இந்த முத்து என்கிற காட்டானே பாருக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்குன்னா பாரு ஃபேன்ஸ் கமரு ஃபேன்ஸ் தான். அதுவும் வந்து பிக் பாஸை நியாயமாக பார்க்குறவங்க இவங்க தான் ஓட்டுறது இந்த சீரீஸ். அதுவும் நிறைய பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் போட்டிருக்காரு எப்படின்னா, யாருக்காக நான் ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும், எதுக்கு பண்ணியிருப்பாங்க? இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு தான். ரெட் கார்டு கொடுத்துட்டு நல்லா வந்து கனெக்ட் ஆகி மக்களெல்லாம் கனெக்ட் ஆகி பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்வை கமருதனையும் கனெக்ட் ஆகி ஃபைனல்ஸ் வர போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள இவங்க டிஆர்பிக்காகவும் இவங்க மாமா வேலை பார்க்குறதுக்காகவும் டக்குன்னு வந்து ரெட் கார்டை கொடுத்து சேதுபதி அனுப்பிட்டாப்புல. இங்கே மாமாபதி மாமா டிவி எல்லாம் சேர்ந்து தான் அனுப்பி விட்டாங்க. ஸோ இதுக்காக தான் அன்இன்ஸ்டாலே பண்ணியிருக்காங்க. பல பேர் வந்து ஹாட்ஸ்டார் ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த ரெட் கார்டோட முடிஞ்சு போச்சுங்க. டிஆர்பியும் காலி எல்லாம் காலி. ஃபைனல்ஸ் தான் தெரியுமில்ல உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ திவ்யா கணேஷ்லாம் கோயில் குளமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நேற்று முந்தின நாள் பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலில் இருக்குது, முருகன் கோயிலில். இந்த சபரி வந்து எல்லாம் காட்டி விட்டான். சபரி இந்த கும்பல் அப்புறம் எல்லாம் வடபழனி முருகன் கோயிலில் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நல்ல புத்தியை கொடுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம் முருகன் வந்து நல்ல புத்தியை கொடுத்துருவான், கண்டிப்பாக கொடுத்துருவான். கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ எல்லாம் ஓரளவு கரெக்டாக ஆகிட்டாங்க. இது இந்த அரோரா பாருங்கள், இந்த ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு சம்மந்தமானவங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த அரோரா பார்த்தீங்களா, அது ஏதோ வசந்தன் கோ ஃபங்க்ஷனு ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுது. அவங்களும் துஷாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஜாலியாக இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ண ஒரு கும்பல் இப்போ யாருக்காக? பார்வோட ஃபேன்ஸ், கமருவோட ஃபேன்ஸ் பல பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பை பாருவோட வெப்சீரிஸுக்காகத்தான் இன்ஸ்டால் பண்ணி பாருக்காக மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு யாருக்கு? சேதுபதிக்கு, ஹாட் ஸ்டாருக்கு, மாமா டிவிக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாமா டிவி தான் ஒரு விளம்பர உக்தியாச்சே. யார்? ஒரு வியாபார உக்தியை வந்து பயன்படுத்தி யுக்தியை பயன்படுத்தி பார்வையே வந்து அழகாக ப்ரொமோஷன்லாம் பண்ண வச்சு. ஸோ சேதுபதி எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்களோ பார்வோட ப்ரொமோஷன் தான் பயங்கரமாக ஃபுல் ட்ரெண்டு. ட்விட்டரில், அந்த பக்கம் இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங். அப்புறம் இந்த அதான் எப்போதும் போல் ஸோ கால்டு அந்த டைட்டில் வின்னரோட ஃபேன்ஸ், அப்புறம் அந்த பலூன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்களே. சில பேர் வன்மத்தை கக்கிட்டு தான் இருக்காங்க, கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன மாதிரி கக்குறாங்கன்னா, இது நல்லா இல்லை சீரிஸ், நல்லா இல்லை சீரிஸ் கக்க முடியாது. ஏன்னா வைத்தறிச்சல். ஏன்னா பாரு நல்லா பண்ணி பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சில்ல, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஹாட் ஸ்டாரில் அதிகமாக வந்து இப்போ வெப்சீரிஸை அதிகமாக பார்த்துட்டாங்க. இந்த வெப்சீரிஸை அது சேதுபதிக்காக பார்த்ததா இல்லை வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸ், பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ் பார்த்ததாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் மனசாட்சிக்கும் தெரியும். அது தாங்க முடியாது பாருங்கள். இந்த டைட்டில் வின்னர் ஃபேன்ஸ், ஸோ கால்டு டைட்டில் வின்னர் ஃபேன்ஸு, அப்புறம் வந்து அந்த பலூன் ஃபேன்ஸு, அப்புறம் அந்த அன்பு கேங் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்களாலாம் ஏற்றுக்கவே முடியாது பாருங்க. ஸோ அந்த கும்பல் தான் கதறிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு லெவல் பாருக்காக தான் ஓடுது. இது ஏற்றுக்க முடியலன்னா இதுதான் தம்பி நெசம். இந்த விருமாண்டி படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து நீ நம்பலைனாலும், கமல் சொல்லுவார் பாருங்க, நீ நம்பலைனாலும் இதுதான் நெசம். அந்த மாதிரி தான். வேறு லெவல். கமரு மட்டும்தான் இல்லை அந்த ஈவெண்ட்டில் இல்லை. ஆனால் மற்றபடி இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அவனும். பார்ப்போம் என்னென்ன இது வெப் சீரிஸோடு நின்றுடக்கூடாது. ஆனால் இன்னமும் ஒரு குரூப்பு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களா இப்போ நம்ம சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களாம் அதிகமாக யாரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க? ஏன் வந்து பார்வை மேலேயும் கமரு மேலேயும் வன்மத்தை கக்குறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இதான் ரீசன், இதுக்கு தான் கமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இவங்களாம் வேலை வெட்டிக்கு போகிறாங்களா இல்லை என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கும்பலெல்லாம் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு யார் இவங்க, எங்கேருந்து வர்றாங்க, எதுக்கு வந்து இவங்களுக்கு. அதான் என்னென்னா வேலையை பாருமாங்க. ஆனால் அவன் தான் வேலை வெட்டி இல்லாமல் வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறோம்னா நம்ம பார்வை பிடிச்சவங்க பார்க்குறோம், கமருவை பிடிச்சவங்கள பார்க்குறீங்க. நம்ம ஃபேன்ஸு பிக் பாஸை உண்மையாக பார்த்தவங்க, உண்மையாக கனெக்ட் ஆனவங்க வந்து பார்ப்பாங்க. நம்ம சேனலில் வந்து பார்வை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, கமருவை பற்றி என்ன இருக்குது, அப்டேட் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்க்குறவங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறவங்க எதுக்கு வருவாங்க, யார் அது? அதை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவான பிக் பாஸ் ஃபேன்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கும்பல் யார், இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. பாருக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஹீரோயினாக மாறப்போகுதுங்க. நல்ல கேரக்டர்ஸ்லாம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.